நண்பர்களே அனைவருக்கும் மதிய வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நேற்று 11:30 மணிக்கு நம்மளுடைய மைவி3 எம்டி பெயில் கேஸ் கேஸ் லிஸ்டிங் வந்தது. பிறகு ஹியரிங் டேட் பார்த்திங்கன்னா இன்று, அதாவது 26/9/2024 அன்று ஹியரிங் டேட்டு சொல்லப்பட்டிருந்தது. ஐட்டம் நம்பர் 174 அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. மேலும் இது யார் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஸ் தமிழ்ச்செல்வி அம்மா தான் அவங்க பெஞ்சுக்கு சிங்கிள் பெஞ்சில் விசாரிக்க போகிறாங்க. நண்பர்களே, இந்த கேஸ் விசாரணை பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை நமது இந்த கேடிவி கார்த்திக் பிள்ளை சாரும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். எதாக இருந்தாலும் 3லிருந்து ஒரு 4 மணிக்குள்ளே ஹியரிங் வந்துச்சுன்னா, விசாரணை வந்ததுன்னா என்னுடைய கேஸ் நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே தான் தெரிய வரும், அதாவது மாலைக்குள் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இதுதான் உண்மை. ஏன்னா நமது அவசரத்துக்கும் எது அங்கே நடக்காது, சரிங்களா? இது லீகல் பிரச்சனை. லீகலாக தான் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கியிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஸோ அதால் நமது மைவி3 உறுப்பினர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும், சரிங்களா? இப்போ நமக்கு கால் மேல் கால் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ என்ன விஷயம் ஏது நடந்தது அப்படின்னு. இது வரைக்கும் காலையிலேருந்து விசாரணை இல்லை. இப்போ லஞ்சுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக நமது கேஸ் விசாரணைக்கு வரப்போகுது, அதாவது 174 இல்லைங்களா? அதால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்கள் தயவுசெய்து நமது எம்டி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும். ஏன் நான் அடிக்கடி ப்ரேயர் பண்ண சொல்கிறேன்னா, மனித சக்தி மீறிய ஒரு தெய்வ சக்தி இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் மனிதனால் முடியாது, கண்டிப்பாக தெய்வத்தால் முடியும். எனவே நீங்கள் அதை மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் இறை நம்பிக்கையுடன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.